பார்க்க போறோம்னா, உபுண்டு மிஷின்ல ஜென்கின் எப்படி இன்ஸ்டால் பண்றது தான் பார்க்க போறோம். ஸோ நம்மளோட உபுண்டோட வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 22.4ல தான் நம்ம ஜென்கின் இன்ஸ்டால் பண்ண போறோம். ஸோ அத எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னோட லினக்ஸ் மிஷின் லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ இதில இருக்கிற டாக்குமெண்ட் அப்படியே ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு என்னோட ஜென்கின் வெர்ஷன் செக் பண்றேன். ஸோ இந்த வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 2004 வெர்ஷன் அது. ஸோ அதனால ஹோஸ்ட் நேம் சிடிஎல் குடுக்குறேன். இங்க பார்த்தீங்கன்னா அதே சேம் உபுண்டு 22.04 தான் இருக்கு. ஸோ என்னோட ஜாவா வெர்ஷன் செக் பண்றேன். ஸோ என்கிட்ட எந்த ஒரு ஜாவாவும் இன்ஸ்டால்ல இல்ல. ஸோ நான் வந்து ஜென்கின் இன்ஸ்டால் பண்ணா, அதனால எனக்கு ஜாவாவும் இன்ஸ்டால் ஆயிருக்கணும். ஸோ அதுக்கான டாக்குமெண்ட் ஃபர்ஸ்ட் வந்து என்னோட மிஷின வந்து அப்டேட் பண்ணிக்கிறேன். sudo apt அப்டேட், sudo apt அப்டேட், apt-get அப்டேட். ஸோ என் மிஷின் அப்டேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஜென்கினோட ரெபாசிட்டரில ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு மேல ஃபர்ஸ்ட் நான் ஜாவாவ இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதுக்கு ஜாவாவோட ஜேடிகே ஓப்பன் ஜேடிகே 8 ஓப்பன் ஜேடிகே 8 இன்ஸ்டால் பண்றோம். அகைன் ஜேடிகே 11 இன்ஸ்டால் பண்ண போறோம். கேட் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ ஓப்பன் ஜேடிகே 11 இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இதே ஃபார்மேட் தான் இப்போ 1வது. ஸோ என்னோட ஜாவா ஃபைல் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ செக் பண்ணிக்கலாம். ஸோ ஜாவா வெர்ஷனை செக் பண்ணலாம். ஸோ ஜாவா இத்தன் வெர்ஷன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து என்னோட ஜேடிகே 11 இன்ஸ்டால் ஆயிருக்கு. வெரிடெக் குரூப் டிப்ளாய்மெண்ட் ஜாவா 11 தான் இருக்கு. ஃபர்ஸ்ட்டு வந்து ஜேடிகே ஜென்கினோட ரெபாசிட்டரி ஃபைல வந்து ஆட் பண்ணி ஸோ அதுக்கான கமாண்ட்ஸ் கீழ எல்லாமே அஃபிஷியலா ஜென்கினோட டாக்குமெண்ட்ஸ்லேருந்து எடுத்த கீ ஃபைல்ஸ் தான் அது. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஜென்கின் சாஃப்ட்வேர் ரெபாசிட்டரி இன்ஸ்டால் பண்ணுவோம். பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜென்கின் ஃபைலை இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ அதுக்கு மேலே வந்து ஃபர்ஸ்ட் வந்து மிஷினை ஒரு வாட்டி அப்டேட் பண்ணலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணியிருக்கிறோம் அதனால. ஸோ sudo apt அப்டேட். ஸோ மிஷின் அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஜென்கின் ஃபைல் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ sudo apt இன்ஸ்டால் ஜென்கின் -y எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா எஸ் ஆர் நோ கே அது கேட்காது. ஸோ அதனால தான் ஐஃபன் யூஸ் பண்ணுறோம். -y யூஸ் பண்ணுறோம். -y யூஸ் பண்ணோன்னா எஸ் ஆர் நோ வந்து பாப்அப் ஆகும். ஸோ ஜென்கின் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்கின் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ வந்து அதோட ஸ்டேட்டஸை செக் பண்ணுவோம். கனெக்டவன் sudo systemctl ஸ்டேட்டஸ் ஜென்கின். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஜென்கின் சர்வீஸ் வந்து இன்ஆக்டிவ்ல இருக்கு. ஸோ சர்வீஸ் வந்து ஆக்டிவ் ஆகல. ஸோ இதில் இருக்கு. ஸோ வந்து நான் ஃபர்ஸ்ட்டு ஜென்கினை வந்து எனேபிள் பண்ணுறேன். அகெயின் எனேபிள் பண்ணதுக்கப்புறம் அந்த மிஷினை வந்து நான் வந்து இங்கே ஃபயர்வால் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ஜென்கினை வந்து எனேபிள் பண்ணுறேன். ஸோ sudo systemctl enable jenkins. ஸோ அகெயின் ஃபைல சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ systemctl ஸ்டார்ட் ஜென்கின்ஸ். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ண ஃபைலை ஸ்டார்ட்டை செக் பண்ணி பார்க்கலாம் ஜென்கின்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஜென்கின் வந்து ஆக்டிவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ப்ரௌஸ் பண்ணிங்கன்னா ஜென்கின் ஃபைல் நம்மளுக்கு வந்து ஜென்கினோட டேஷ்போர்டு வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ கூட என்னோட ஐபி அட்ரஸ் ப்ளஸ் ஜென்கினோட டிஃபால்ட் போட்டு பார்த்தீங்கன்னா 8080.
என்னோட ஐபி அட்ரஸ் ப்ளஸ் போர்ட் நம்பர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இதுதான் ஜென்கினோட ஃபர்ஸ்ட் கெட்டிங் ஸ்டார்ட்டிங். ஃபர்ஸ்ட்டு வந்து ஜென்கினுக்கு வந்து அட்மின் பாஸ்வேர்டு குடுக்கணும். ஸோ அட்மின் பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா, ஜென்கின் பேர் உள்ள லைப்ரரியில ஜென்கின் சீக்ரெட் கீ இருக்கும். ஸோ அந்த சீக்ரெட் கீய காப்பி பண்ணி எடுத்துட்டு வந்து இங்க அட்மின் பாஸ்வேர்டா குடுக்கணும். ஸோ அதுக்கு நம்ம வந்து நம்மளோட மெஷின் உள்ள போயிட்டு கேட் கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம மெஷின் உள்ள போயிட்டு அந்த ஃபைல வந்து அந்த கூட எடுத்துட்டு வரணும். ஸோ என் மெஷின் உள்ள போயிடுறேன். ஸோ மெஷின் உள்ள சூடோ கேட் அந்த வேர் லைப்ரரி உள்ள என்டர் குடுத்தீங்கன்னா, அந்த சீக்ரெட் கீ கிடைச்சிருச்சு. ஸோ இந்த கீய காப்பி பண்ணி நம்மளோட அட்மினிஸ்ட்ரேஷன் பாஸ்வேர்ட்ல குடுக்கணும். ஸோ பாஸ்வேர்ட் குடுத்தாச்சு. ஸோ எனபிள் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஜெட்கேயோட பிளகின்ஸ் எல்லாத்தையுமே இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ நீங்க டிஃபால்ட்டா வந்து உங்களுக்கு நீட்ஸ் உங்க உங்க என்வைரன்மென்ட்க்கு ஏத்த மாரி நீங்க அத செலக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம். இல்ல டிஃபால்ட்டா இருக்கிற பிளகின் சஜஷன் பிளகினே குடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சஜஷன் டிஃபால்ட்டா ஜெட்கிங்கே வந்து சஜஷன் பண்ண பாஸ்வேர்டு சஜஷன் பண்ண பாஸ்வேர்டு குடுத்துருக்கேன். ஸோ பிளகின்ஸ குடுத்துக்கிறேன். ஸோ என்னோட பிளகின்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இது இன்ஸ்டால் ஆகி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஜென்கினோட ஸோ ஜென்கினோட பைப்லைன்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எஸ்சிஎம் செட்டப் அப்புறம் குருவி. ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஜென்கின்ல. ஸோ இது மூலியமா தான் நம்ம வந்து பைப்லைன் ஸ்கிரிப்ட் குருவி மூலியமா தான் எழுத போறோம். ஜென்கின்ல வந்து நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு குடுத்து நம்ம லாகின் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான். வெயிட் பண்ணுங்க. ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து நம்ம இன்ஸ்டால் கொடுத்துக்கலாம். மெயில் ஐடி கேட்குது. ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தாச்சு. ஸோ சேவ் அண்ட் கண்டினியூ. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் எல்லாம் அலோவ் பண்ணல. ஸோ அதனால வந்து நான் மாஸ்டர் மட்டுமே கொடுத்துக்கிறேன். இப்போ சேவ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஜென்கினோட யூஆர்எல் இதுதான். ஸோ சேவ் அண்ட் ஃபினிஷ். ஸோ ஜென்கின் இஸ் ரெடி. ஸோ ஃபைனலாக நம்ம வந்து ஒரு புது மிஷினில் ஜென்கின் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ இது ஜென்கினோட டேஷ்போர்டு தான்.